Very first semi-final match of the tournament. Vadigai GPCC Premier League Season 1. Prabhakaran Mumbai versus FUCC Kurvi Karambai. Prabhakaran Mumbai Akash Libitos. 3, 2, 1. Let's play. Good shot. Body shot ball. 1 Sandita Mudal Pune 6 shot பண்ணுவாங்க Lipin Jos. What a shot and what a start. உடம்பு விட்டு வெளியப்படப்பட்ட ஒரு ஷாட் பால். சந்தித்த முதல் பந்திலேயே மிகப்பெரிய 6 ஷாட் பண்றாங்க. What a shot. Wilbur ஓடில வரசு போறீங்க பேசன் பவுன்ஸ். பாசிட்டிவ் பால் ஆஃப் தி ஓவர். தெளிவப்பட்டிருக்கு மிடில் ஆஃப் தி பேட்ல. ஒன் மோர் பவுண்டரி. சோ முதல் பவர் ஓவர எக்ஸ்பென்சிவ் ஓவர மாறிக்கிட்டு இருக்காங்க. லிப்பின் ஜோஸ் பேட்ல இருந்து வர ஒன் மோர் பவுண்டரி இங்க. வெல் ஸ்கூப். பவுலரோட பேச யூஸ் பண்ணி பின்னாடி திசையில ஒரு பவுண்டரி. ஏலிரா பேக் டு பேக் ஸ்கோர்ஸ் வந்துகிட்டு இருக்கீங்க. லிப்பின் பேட்ல இருந்து good shot. Slightly on the ball. Chance for one bounce boundary, very close to the boundary rope. One more boundary. So ekachekka boundaries பதிவு பண்ணிட்டு இருக்காங்க லிப்பின் ஜோஸ். what a quality player. Slightly on the ball. long out regionல ஆள் இல்ல. அதை யூஸ் பண்ணி கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா கேப்ல ப்ளேஸ் பண்ணான்னு சொல்லலாம். Again, press is பண்ணி பின்னாடி சைடுல one more boundary. One bounce boundary. முற 5 பந்துல 20 ஓட்டங்கள தன்னோட பேட்டில் பதிவு பண்றாங்க லிப்பின் ஜோஸ். what a player. ஹேட்ரிக் ஃபோர் பதிவு பண்ணி இன்னைக்கு ரூபாய் 500 பெறக்கூடிய பிளேயரா மாறி இருக்காங்க லிப்பின் ஜோஸ் from அண்ணன் பாலசுப்ரமணியம் from உடனிப்பட்டி ரங்காபதஸ் டீம்ல இருந்து 6-4ன்னு நாலா பக்கமும் செத விட்டுட்டு இருக்கான்னு சொல்லாங்க. செகண்ட் லாஸ்ட் ஓவர் போறது இங்க கோகுல். ஓபனிங் பேட்ஸ்மேன் சைக்கிள இப்போ இளவரசன் என்ற கோலி அவர்களுக்கு எவ்வளவு ஸ்கோர் கொண்டு வர பார்க்கலாம். ஷாட்ல நேருக்கு நேரா ஒரு ஏஞ்சி என்ட்ரிகால் மேல ஒன் பவுன்ஸ் பவுண்டரி ஃபிளாட்டட் ஒன். what a swing speed. பேட் எடுத்த வேகம் துண்டா இருந்துச்சு. இந்த டோர்னமெண்ட்ல பேட்ஸ்மேன் லீடர் போர்டுல அவர் ஒரு கம்ஃபர்டபிளான இடத்துல இருக்கான்னு சொல்லாங்க. எல்லா மேட்சுமே நல்லா ஆடி கொடுத்துருக்காரு அந்த பேட்ல இருந்து. ஷாட்டுங்க மிட் விக்கெட் ரீஜியன்ல அடிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய 6. what a shot. unstoppable boundaries from இங்க FUCC குருவி கரம்பை அணியிலிருந்து பேக் டு பேக் 10 ஓட்டங்கள் குயிக்கா வந்துருச்சு. ஸ்டார்ட் ஒரு ஓவர் ஃபுல்லா லிப்பின் ஜோஸ் அவர் பேட்ல இருந்து 4 மாறும் பேக் டு பேக் பார்த்துட்டு இருந்தோம். சோ இந்த ஓவரை சார்ஜ் எடுத்துருக்கான்னு சொல்லாங்க கோலி. what a shot. ஒரு கட் சேஞ்ச் பிரஷர் ஆன் தி பவுலர். shot ahead. கவர் ரீஜியன்ல போட்ட பேசல் திருச்சி போறீங்கன்னு சொல்லலாம். one more boundary from இளவரசன் பேட்ல இருந்து. what a shot. what a quality player. 4-6ன்னு நாலா பக்கமும் செதற விட்டுட்டு இருக்காங்க இங்க குருவிக்காமி FUCC உடைய பேட்ஸ்மேன்ஸ். பெல்போல் ஒருல உரசி போயிருக்கு. நல்ல கம்பேக் from the bowler. full pace ஒரு full toss ஒரு free swing ஸ்கொயர் திசையில one bounce boundary. one more boundary to end this over. விக்கெட்டுக்கு தேடல இந்த பவுலர் யூஸ் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். முத்து பாண்டியன் இருக்காங்க ஒரு லெஃப்டி. ஓபனிங் பேட்ஸ்மேன் இளவரசன் ஆன் ஸ்ட்ரைக். ஹைட் போறதுக்கு டிஸ்டன்ஸ் போல நினைக்கிறேன். சான்ஸ் பா a single only. ஹைட் போறதுக்கு டிஸ்டன்ஸ் போல நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் கேட்ச். சத்யா ஒன் செட் பம்ப் ஆயிடுச்சு. ஆனாலும் புடிச்சான்னு சொல்ல செகண்ட் அட்டம்ப்ட்ல இளவரசன் டபுள் மைண்டடா ஆடுற மாதிரி இருந்துச்சு. பேட்டை எடுத்துட்டு போயிட்டு பால் வச்சு திருப்பி கொண்டு வந்துட்டாரு. ஏன் தெரியல. அந்த ஃப்ளோரே போயிருந்தா கண்டிப்பா இந்த ஷாட்டை கம்ப்ளீட் பண்ண 6 போய் விழுந்திருக்கும். ஹார்ட் லக் வெல் பிளேட். இருந்தாலும் செமிஃபைனலுக்கு ஏற்ற துவக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் போறாரு.
இருக்கான்னு சொல்லலாம். வெல் பிளேட். So இலவச innings comes to an end. நீ பர்சனா உள்ள சுரேந்திரன் சந்திரமோகன் 1 பர்சனா உள்ள ஆட் ஆகுறாரு. ஒரு டிசைன் ஸ்கொயர் டிரைவ் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டா பவுண்டரி எல்லாம் போட்டு பண்ண பார்க்கலாம். ஷார்ட் ஸ்டார்ட்ல பந்து சுத்திட்டாரு ஃபீல்டர். இங்க கெஸ் பண்ணி நின்னுதாரா மேபி இந்த கேட்ச பிடிச்சதா நினைக்கிறேன். ஓடி எடுக்கப்பட்ட ஒன்று சூப்பர் கம்பேக்கிங் ஓவர் ஸ்கோர் 4 ஸ்டாப் பண்ணி விக்கெட்டை பிடிச்சு கொடுத்து நல்ல கம்பேக்கிங் ஓவர் போயிடுச்சு. சோ இத்துடன் 3 ஓவர் முற்றப்பட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 45 ஒரு விக்கெட் இழந்து குருவிக்கரம்பை QCC. சுவிட்சுக்கான ட்ரை ஒரு வேரியேஷன் டெலிவரி ஸ்லோயர் ஆஃப் ரைட்டரா லெக்கெட் வேரியேஷன்ல ஒரு வைட் லைன் யாக்கா ஸ்டார்ட்ஸ் வித் டாட் பால். குயிக்கர் ஒன் மூவ் ஆஃப் தி பேட்ல பட்டிருக்கு. ஹைட் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போயிருக்கா. லவ்லி சேக்கர் தெளிவா கேட்ச பிடிச்சாரு முத்து பாண்டியங்க. லைன்ல வச்சு பிடிச்சாரு. இன்னும் கொஞ்சம் ஏலியா டைம் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. கொஞ்சம் லேட்டா டைம் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஒரு வேலியபிள் விக்கெட், ஒரு பெரிய விக்கெட். சுரேந்திர சந்திரமோகன் ஆட்டமல் வெளியே. முதல் போல் ஒரு லெக்கெட் வேரியேஷன் ஒன் மோர் டாட் பால். இந்த ஓவர்ல வெற்றி தொடர்ந்து முதல் 3 பந்துகள்ல எந்த ஓட்டங்களையும் விட்டு கொடுக்கல. குட் ஷாட் பலானூர் அற உடம்பு விட்டு வெளியே போடப்பட்ட தவறான பந்து ஒரு ஆஃப் கட் டெலிவரி தப்பான இடத்துல போட்டு வெளியே திருப்பிட்டார் நினைக்கிறேன். பவுண்டரி வருவீங்க ஆனந்த் பேட்ல இருந்து. ஒரு கட் ஷாட் அங்க ஆளே இல்ல வந்துருவாரா பார்க்கலாம் பாலுக்கு. ஸ்டாப் பண்ண முடியல. ஒன் மோர் பவுண்டரி டு எண்ட் திஸ் ஓவர். நல்ல ஒரு சிக்கன பந்து வீச்சா போயிட்டு இருந்துச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி பேக் டு பேக் பவுண்டரிஸோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. 50 ஓட்டங்கள் எட்டி பிடிச்சிருக்காங்க குருவிக்கரம்பை QCC. 4 ஓவர் முடிவுல ஸ்கோர் 53 4 விக்கெட்ல இருந்து சாரி 2 விக்கெட்ல இருந்து. வெல் போல் குயிக்கர் ஒன். சோ முதல் 3 பந்துகள்ல இரண்டாவது டாட் பால் பதிவு பண்றாங்க முத்து பாண்டி. ஸ்பின் மிஸ் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. ஒன் மோர் டாட் பால் இந்த ஓவர்ல. ஷாட் ஸ்லாட்ல இருந்த பந்து சான்ஸ் ஃபார் ஆறு லவ்லி ஷாட். சிக்கன பந்து வீச்சா போயிட்டு இருந்துச்சு இந்த ஓவர். சோ முதல் 6 அடிச்சது மூலமா இந்த ஓவரை எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க லிபின் ஜோஸ். அது போயிருக்கு. சான்ஸ் ஃபார் ஆறு லவ்லி ஷாட். பிளாட்டர் ஒன் நின்னு பார்க்கலாம். குட் ஷாட். ஸ்விங் அண்ட் மிஸ் பெரிய ஷாட்டுக்கு ட்ரை. ஒரு மிஸ் ஹிட். அங்க ஒரு மிஸ் ஃபீல்ட். சான்ஸ் ஃபார் ஓடி இருக்கப்பட்ட 3 ஓட்டங்கள். நல்ல ஷாட் அகைன் பாட்டம் ஆஃப் தி பேட்ல. சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கன். ஆட்டம் இழக்கிறார் ஆனந்த். இங்க நல்ல கேட்ச் கரெக்டா கைக்கே போயிருந்துச்சு. ஹார்ட் லக். இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்தாருன்னா மேபி வெளியே போயிருக்கும். ஷாட்டை கம்மி பண்ண மாதிரி இல்ல, ஜஸ்ட் அடிச்சு நிப்பாட்ட மாதிரி இருந்துச்சு. சேஃப் ஹேண்ட்ஸ் முத்து பாண்டி சாரி தன்ராஜ். அங்க லாஸ்ட் 2 மோர் கரெக்டா. பிரசாந்த் நீ பேட்ஸ்மேன் உள்ள ஸ்ட்ரைக்ல ஒரு 2ல 3 விக்கெட் போனாலும் இன்னொரு லிபின் ஜோஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 35 ஓட்டங்கள்ல இன்னொரு 2ல தெளிவா ஆடிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். லாஸ்ட் 2 மோர். ஸ்கூப்புக்கான ட்ரை. சான்ஸ் ஃபார் சுஜித்துக்கான ட்ரை. கால பட்டிருக்கு.
குயிக் சிங்கிள். சோ இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. 6 ஓவர் முடிவுல ஸ்கோர் 75. குட் ஷாட். பிளேயரோட பேஸ் யூஸ் பண்ணி பின்னாடி திசையில ஒரு ஸ்கூப் மூலமா முதல் பவுண்டரி வருவீங்க. டெத் ஓவர்ல டீப் ஹேண்ட்ல திசையில ஸ்கூப் அகைன். இந்த முறை அந்த பக்கம். சோ பேக் டு பேக் ரெண்டு பால் தர்மன் திசையில இப்போ ஒரு பவுண்டரி. சோ அகைன் அலட்சியம் அடிக்கப்பட்ட ஒரு நாள் சொல்லலாம். பேச யூஸ் பண்ணி ரெண்டு பக்கமும் ஸ்கோர் கொண்டு வந்திருக்காரு பிரசாந்த். ஒரு குவாலிட்டி ஹிட். Again, scoop gonna try. Nalla comeback from the bowler Dhanraj. Last 2 balls more. Boundaries விட்டு கொடுக்காம போறாராம் பார்க்கலாம் இங்க. Left one கையில போயிருக்கு. ஒரு கேட்ச் பிராக்டிஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சு. நல்ல ஒரு கேட்ச். கர்ணா செவன்ஸ் அட்டமளிக்கிறார் இங்க பிரசாந்த். வெல் பிளேட். ஒரு ஸ்மால் கேமியோ. கொஞ்சம் பால்ல தன்னால முடிஞ்ச அளவுக்கு டீமோடுக்கு ஸ்கோர் சேர்த்து கொடுத்தான்னு சொல்லலாம். ஒரு ஹார்ட் லக். அந்த பவுண்டரி போகல. நீ பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வாங்க ப்ரோ. ஒரு பால் தான் இருக்கு. Run out in the first innings. நல்ல கம்பேக் after the first 2 boundaries சொல்லிட்டு ஓவர்ல கடைசி 4 பால்ல சேர்த்து 2 ரன்ல போட்டு போயிட்டாங்க தன்ராஜ். நல்ல கம்பேக். மொத்தம் முதல் இன்னிங்ஸ் முடிவுல 86 ஓட்டங்கள்ல நிறைவு செய்றாங்க. 87 என்பது வெற்றி இலக்கு for the team Prabhakaran Memorial. 87 target for the team Prabhakaran Memorial. Stay tuned for the second innings. Good shot. சலித்து முதல் பந்திலேயே 1 bounce boundary. So the innings starts with boundary. விஜய் பிரதாப் பேட்ல இருந்து சோ போன மேட்ச்ல கோல்டன் டக் அப்படின்ற முறையில எந்த ரனை போதி போன மேட்ச் ஒரு விக்கெட் 7 ரன் யூஸ் பண்ணி வெளிய போயிருந்தாரு. பட் இங்க இப்போ முக்கியமான மேட்ச் செமிஃபைனல்ல அவரோட இன்னிங்ஸ் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்றாரு பிரஷிஷ் விஜய் பிரதாப். குட் ஷாட். குட் ஸ்டார்ட். Shot again but the ball in the way. 1 bounce boundary. 1 more boundary. முதல் 3 பால்ல இரண்டாவது பவுண்டரி பதிவு பண்றாங்க விஜய் பிரதாப். Top eight chance for catch. ஐயோ கேட்ச் டிராப் கேங்க நீயா நானா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன்ல லீவ் கேட்டு வரல. டைவ் அடிச்சோம் பால பிடிக்க முடியல. ஓடிக்கப்பட்ட 2 ஓட்டங்கள். விஜய் பிரதாப்புக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படுது. ஒரு வெல்சர் பேட்ஸ்மேனோட விக்கெட் பிடிக்கிறதுக்கு எல்லா சான்ஸும் இருந்துச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி நீயா நானா அப்படின்ற குழப்பத்துல கேட்ச டிராப் பண்ணிட்டாங்க. நல்ல ட்ரை பிரவீன். உங்களுக்கு கிளீன் பால். ஆட்டம் இழுக்கிறார் பிரதாப். இங்க எடுத்து போய் ஸ்ட்ரைட்டா ஸ்டிக்கர் பார்த்து போட்டாரு. ஹலோ, உங்களுக்கு சிறப்பு பரிசு ரூபாய் 30,000 வழங்கிய கேஆர்என் புரூஸ் குடும்பத்திலிருந்து வந்திருக்க நபருக்கு வாழ்த்துக்கள். எங்களுக்கு உதவிய கேஆர்என் புரூஸ் அண்ணனுக்கும் பள்ளி ஜிபிஜிசி அணியின் சார்பாக வாழ்த்துக்கள். பல விஜய் பிரதாப் அவருக்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. நேரா எடுத்து போய் ஹாக்கி இல்லத்துல பிளாக் கோலில் போடப்பட்ட பந்து மிடில் ஸ்டெம்பா பார்த்து போட்டான்னு சொல்லலாம். காலுக்கு கேப்ல பூந்து போச்சு. பேட்டிங் தொடர்ந்து பவுலிங்லையும் நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்திருக்காரு இங்க கோலி என்ற இளவரசன். முத்துப்பாண்டியன் நியூ பேட்ஸ்மேனா உள்ள ஒரு லெப்டி மேல இன்னொரு லெப்டி. எஞ்சியுள்ள 36 பந்துகளில் 76 ஓட்டங்கள் தேவை. இன்னைக்கு இந்த பிட்ச்ல செட் பண்ண அதிகபட்ச டார்கெட் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் அண்ட் லாஸ்ட் பால் போடுறதுக்கு அம்மானிங்க. ஒன் மோர் குவாலிட்டி லெப்டி ரோனஸ் சம்சன் போடக்கூடிய ஒரு பவுலர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து. பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, பெரிய ஸ்விங்.
ஒரு சின்ன ஒரு மிஸ்ஃபீல்ட், அகைன் ஒரு ஃபம்பிள். அதன் காரணமாக ஓடி இருக்கப்பட்ட 2 ஓட்டங்கள். குட் ஷாட். சட்டிலிருந்து பந்து, சான்ஸ் ஃபார் 6. முதல் பெரிய 6 இந்த இன்னிங்ஸ்ல பதிவு பண்ற பேட்ஸ்மேன் முத்து பாண்டி. குட் ஷாட். இந்த பாப்புலர் வர முதல் பெரிய 6 பெரிய லெவல்ல விட்டல இல்ல, கிட்டத்தட்ட மேல வரைக்கும் போட்டாருன்னு சொல்லலாம். யாகர் வந்து காலம் சரி கொஞ்சம் முன்னாடி வந்துச்சு, அது முத்து பாண்டி கரெக்டா அடிச்சாருன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பெரிய 6 இந்த பாப்புலர் ஓவர்ல பதிவு பண்ற பேட்ஸ்மேன் முத்து பாண்டி. ஷாட் அகைன். அது 6. போன பால் கேட்ச பிடிச்சான், இந்த பால் கேட்ச விட்டா அந்த பையன் வெளியில இருந்து. ஏற்கனவே ஒரு கேட்ச் பிடிச்சான், இன்னைக்கு ஃபுல்லா நல்லா சம்பாரிச்சு போறான்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு. ஏற்கனவே ஒரு கேட்சுக்கு இருக்கு, மொத்தமா வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டானா? இல்ல இல்ல, 100 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டாப்ல. இரண்டாவது பெரிய 6 பதிவு பண்ற பேட்ஸ்மேன் முத்து பாண்டி. பேக் டு பேக் சிக்ஸஸ். யாக்கர் ரெண்டு காலத்துல மீண்டும் மீண்டும் கொஞ்சம் முன்னாடி விழுதுன்னு சொல்றாங்க, கரெக்டா அடிச்சிட்டு இருக்காரு முத்து பாண்டி. பேக் டு பேக். இந்த மாதிரி டார்கெட் சேஸ் பண்ணும்போது கண்டிப்பா முதல் 2 பவர் பிளே ஓவரையும் நல்லாவே யூஸ் பண்ணணும். ஷாட் அகைன். ஹைட் பாரி டிஸ்டன்ஸ் போர்க்கா பால் கண்டல பிரச்சனை. சான்ஸ் 6. அது 6. இன்னைக்கு டேல சத்யா வைத்தோட இரண்டாவது பேட்ஸ்மேன் பிரபாகரன் மெமரி அணியில் இருந்து மீண்டும் ஒரு பேட்ஸ்மேன், மீண்டும் ஒரு லெப்டி முத்து பாண்டி. அண்ணன் பாலசுப்ரமணியம் from the team ஒடியாண்டிப்பட்டி ரங்கா பிரதர்ஸ் அண்ணன் கையில் இருந்து ரூபாய் 1000 பரிசு பெறக்கூடிய ஒரு வீரர் மாறாதுன்னு சொல்ல இன்னைக்கு டேல. Shot again. 6 number 4 in a row. 6 நாலா பக்கமும் 6 செதற விட்டுருக்காரு சொல்ல முத்து பாண்டி. எக்ஸ்பென்சிவ் ஓவர், a very big expensive over. செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் ஓவர் எக்கச்சக்க 6 பதிவு பண்ணி எக்ஸ்பென்சிவ் ஓவர் முடிய கொண்டு வந்திருக்காங்க. 2 பவர் பிளேயர் ஸ்கோர் 37, ஒரு விக்கெட் இழந்து. சோ அவங்க 2 பவர் பிளேயர் 39, இவங்க 37. போன மேட்ச் சேசிங்ல வின் பண்ண கான்ஃபிடன்ட்ல இருப்பாங்க பிரபாகரன் மெமோரியல். சோ அதனால டாஸ் வின் பண்ணி bowling சூஸ் பண்ணாங்க. சோ இங்கேயும் 2 பவர் பிளே ஓவர் முடிவுல கிட்டத்தட்ட 37 ஓட்டங்களை கொண்டு வந்துட்டாங்க. தியாகு வந்திருக்காரு வேரியேஷன் போலர். பிரசாந்த் ஓபனிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்து இப்பதான் முதல் பாலை சந்திக்க போறாரு 3வது ஓவர்ல. ஆஃப்டர் பவர் பிளே ஓவர்ல 5 ஓவருக்கு 50 ரன். ஒரு ஃப்ரீ ஸ்விங் ஸ்கொயர் லைக் திசையில டீப்ல வச்சிருக்காங்க ஃபீல்டர் மேல. சோ இப்போ பவர் பிளே முடிஞ்சிருச்சு. எங்க பேட்ஸ்மேன் ஆடுவாங்களா அங்கலாம் தெளிவா ஃபீல்டர் போட்டுருப்பாங்க தெளிவா மேல. Good shot. Switch it la. One bounce. Boundary. One more boundary inga. Unstoppable boundaries from Muthu Pandi bat la irundhu. The Muthu Pandi taking responsibility here. சூப்பர் ஆடி இருக்காரு இப்போ வரைக்கும். 8 பந்துகள்ல 31 ஓட்டங்களை பதிவு பண்ணிருக்காரு. வேரியேஷன் பவுலருக்கு அணுகிறதுக்கு கரெக்டான ஒரு ஆப்ஷன் அப்படின்னா சுவிட்ச் ஹிட்னு சொல்லலாம். அடிக்கடி இந்த வார்த்தையை நான் சொல்லுவேன். அதை தெளிவா பண்ணிருக்கான்னு சொல்லலாம் இங்க முத்து பாண்டி. அதே மாதிரி வேரியேஷன் பவுலர்ஸ் ஏதாவது ஒரு ஹேண்டுக்கு தான் நல்லா போடுவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஷாட் அகைன் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. நல்ல ஒரு ஃபாஸ்டா அவுட்ஃபீல்ட் சான்ஸ் ஃபார் பவுண்டரி. பேக் டு பேக் பவுண்டரிஸ். பவுண்டரி நம்பர் 6 அவர் பேட்ல இருந்து கடைசியா சந்தித்த 6 பந்துகளையுமே 6 பவுண்டரியா மாத்தி இருக்காரு. 4 6 2 4 அப்படின்னு பேட்டுக்கு க்ளோஸ் ஆன பந்து 2 பந்துகளும் 2 பாலையுமே ஸ்லாக் ஸ்வீப்ல 1, அதே மாதிரி சுவிட்ச் ஹிட்ல 1ன்னு சொல்லிட்டு பேக் டு பேக் 2 பவுண்டரிஸ் பதிவு பண்ணிருக்காரு. லோட்டாஸ் ஸ்டாப் பண்ணல. ஃபாஸ்டர் அவுட் ஃபீல்டிங் ஒரு ஃபீல்டரே இல்ல. ஹேட்ரிக் பவுண்டரி. இன்னைக்கு இதால ஹேட்ரிக் சிக்ஸ் அடிச்சது மட்டும் இல்லாம ஹேட்ரிக் பவுண்டரியும் பதிவு பண்ணி அண்ணன் பாலசுப்ரமணியம் கையில இருந்து மீண்டும் ஒரு 500 பெற ரெடியா இருக்காருங்க முத்து பாண்டி. இத்துடன் 50 ஓட்டங்கள் எட்டி பிடிச்சிருக்காங்க. பிரபாகரன் மெமோரியல் ஹாஃப் செஞ்சுரி கம்ப்ளீட்டட் ஹியர். 50 comes up. இங்க முத்து பாண்டி பேட்ல இருந்து இப்போ வரைக்கும் 10 பந்துகள் 39 ஓட்டங்கள். போன மேட்ச்ல சத்யா பொறுப்பெடுத்தாருனா இங்க சத்யாக்கு முன்னாடி முத்து பாண்டி. ஷார்ட் ஹைட் பாருங்க டிஸ்டன்ஸ் போக நினைக்கிறேன். வானத்துல இப்போ வரைக்கும் பந்து ஐயோ தட்டிட்டாரு நினைக்கிறேன் பால உள்ள. சூப்பரா சேவ் பண்ணி கொடுத்தாரு. பவுண்டரியா ஓடி எடுக்கப்பட்ட 3 ஓட்டங்கள். சோ இதையும் பவுண்டரியா மாத்திருப்பாருன்னு நினைச்சேன். பட் லாஸ்ட் மினிட்ல லாங் ரான்ல இருந்து ஓடி வந்து தெளிவா காலை போட்டு தடுத்திருக்காரு. கண்டிப்பா ஒரு ரன் சேவ் பண்ணி கொடுக்குறாரு சொல்ல தன்னோட டீமுக்காக. ஒடியாண்டிப்பட்டி ரங்கா பிரதர்ஸ் ஸ்லோயர் ஆஃப் கட்டர் ஒரு பால் தெளிவா அவர் நினைச்ச இடத்துல ஒன்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவரால போயிருக்கு. 16 ஓட்டங்கள் கன்சிடர் பண்ணிருக்காங்க பேக் டு பேக் 2 எக்ஸ்பென்சிவ் ஓவர்ஸோட.
செம்மையா கம்பேக் கொடுக்குறாங்க சொல்லலாம். பிரபாகரன் மெமோரியல் 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 53, ஒரு விக்கெட்டில் இருந்து 53 for 1 at the end of 3 overs. இன்றியுள்ள 24 பந்துகளில் 34 ஓட்டங்கள் மட்டுமே தேவை, 10 ஓட்டங்கள் மட்டுமே அதிகமாக இருக்கிறது. ஷாட் அகைன், வானர் சென்டர் பந்து உள்ளே வெளியா. லவ்லி டேக்கன் சொல்றாங்க. 6 அடிச்சு 6 சதம் கலக்கிறார் முத்துப்பாண்டி. 50 ஓட்டங்கள் கன்சாப். பேட் பண்ணுங்க முத்துப்பாண்டி. நேரா கேமராமேன் கபத்து. Well played, முத்துப்பாண்டி 6 சதம் கடந்திருக்கிறார். What a way to complete his half century, back to back 6 அடிச்சு 6 சதம் எட்டி பிடிச்சிருக்காருங்க. கேட்ச பிடிச்சிருவாங்க நினைச்சேன். தெளிவா நின்னாரு. அதான் டைமிங்கா இருக்கல, ஜம்ப் கரெக்டா டைமிங்கா எடுத்ததால கண்டிப்பா இது கையில. 22 பந்துகளில் 22 ஓட்டங்கள். அகைன் ஒரு அரைக்குழி பந்து அறையப்பட்டது பின்னாடி ஸ்டம்ப்ஸ் பக்கத்துல. பேக் டு பேக் டு பேக் 2 6 தொடர்ந்து ஒரு 4 வெற்றி இலக்கை நோக்கி வேகமாக நெருங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இங்க முத்துப்பாண்டி பேட்ல இருந்து பிரபாகரன் மெமோரியல் கண்டிப்பா நிம்மதி பெருமிச்சு விட்டுருப்பாங்க. இப்போ பாலை விட ரன்ஸ் கம்மியாச்சு. பேக் ஃபுட்ல அரௌ டைமிங் இல்ல, நல்ல கம்பேக் from the bowler. சோ இப்பதான் அவர் நினைச்ச இடத்துல விழுவு நினைக்கிறேன். ஷாட்டிங் மிடில் ஆஃப் தி பேட்ல 1 more 6, அதுவும் 6. முத்துப்பாண்டி hurry to finish this game அப்படின்னு சொல்லலாம். பேக் டு பேக் 6 number 7 ஏழாவது 6 பதிவு பண்றாரு. இந்த ஓவரோட 3வது 6. இந்த ஓவரில் போய் 22 ஓட்டங்கள் முத்துப்பாண்டி பேட்ல இருந்து. 1 more big expensive over. இரண்டாவது ஓவர்ல இருந்து எல்லா ஓவரையும் எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாத்திக்கிட்டு இருக்காரு முத்துப்பாண்டி. ஷாட் அகைன் 6 number 8 எட்டாவது 6 பதிவு பண்றாரு முத்துப்பாண்டி. இத்துடன் ஓவர் முற்று பெறுகிறது. 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் 81. 6 ஒரு விக்கெட்டில் இருந்து 81 for 1 at the end of 4 overs. வெறும் 24 பந்துகளில் 81 ஓட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க இங்க பிரபாகரன் மெமோரியல். ஓட்ட சேசிங் இங்க ஒரு மிகப்பெரிய ரன்னை சேஸ் பண்ணி போறப்போ அதோட சேசிங் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். வெறும் 17 பந்துகள் 70 ஓட்ட தேவை அப்படின்னு நிலைமையில அந்த கேப்டன் கோபி வந்திருக்காரு. ஃபுல் டாஸ்ல ஒரு கிளீன் போல்ட், ஃபுல் பேஸ்ல ஒரு ஃபுல் டாஸ் நேரா குச்சியை பார்த்து போட்டாரு. சோ ஆட்டம் இலக்கிறாரு. பிரசாந்த் பெரிய லெவல்ல ஒரு பேட்ல பண்ணல, அவர் பெருசா ஸ்ட்ரைக்கு வரல. ஆனா லைவ்ல வடிவே சிவா வழங்க 500 சொல்லியிருந்தேன். ஒன் பவுன்ஸ் பவுண்டரி. பால் துண்டா ஒரு வேகமா இருந்துச்சு, அத துண்டா டைம் பண்ணாரு சொல்லாங்க. ஓட ஸ்விங் ஸ்பீட், பேட் இருக்கிற வேகம் துண்டா இருந்துச்சு. ஏன்னா அந்த பால் போட்ட வேகமே வேற லெவல்ல இருந்துச்சு. அத சுவிட்ச் டைம் பண்ணணும்னா அதை விட வேகமா பேட் இருக்கணும். அது தெளிவா பண்ணிருக்காரு சொல்லலாம். முத்துப்பாண்டி 18 பந்துகள்ல 74 ஓட்டங்கள் பதிவு பண்ணிருக்காருங்க. வாட் அ கேம் பிளே. ராஜகோகுலம் டீம் சார்பாக முத்துப்பாண்டிக்கு ரூபாய் 50 எடுத்ததனால் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. மீண்டும் ஒரு 1000 ரூபாய் ராஜகோகுலம் மணி சார்பாக முத்துப்பாண்டி அக்கௌண்ட்ல ஆட் ஆகுது. 3500 ரூபாய் இப்போ வரைக்கும் பெறக்கூடிய ஸ்கோர்ஸ் லெவல். ஆட்டம் சமநிலை இப்போ வரைக்கும் 1 run to win. Back to back dot balls, calm and composed. Swing and a miss. Stoppage. Catch up புடிச்சாங்க. சோ ஆட்டம் முடிக்கிறார் ஆனந்திங்க. இளவரசன் அவர்கள் இரண்டாவது ஓவர் விக்கெட்டோட செட் பண்ணிருக்காரு. So match and the semi-final won by Prabhakaran Memorial. Well played முத்துப்பாண்டி. 21 பந்துகள் 74 ஓட்டங்கள் பதிவு பண்ணி இந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்திருக்கான்னு சொல்லலாங்க. So Prabhakaran Memorial சிவகிரி won by 8 wickets. இதன் மூலமாக ஒரே GBC நடத்தக்கூடிய பிரீமியர் லீக் சீசன் 1 இரண்டாவது டோர்னமென்ட் ஃபைனல்ஸ்க்கு முன்னேறி போன முதல் அணி Prabhakaran Memorial சிவகிரி. Congratulations Prabhakaran Memorial and congratulations முத்துப்பாண்டி. ஒரே மேட்ச்ல 3500 ரூபாய் அவருடைய பேங்க் அக்கவுண்ட்ல ஆடாது. ஹார்ட் லக் இங்க குருவிகரமை QCC நிறைய டீமை எலிமினேட் பண்ணி செமி ஃபைனல்ல வந்து ஒரு நல்ல பிரைஸ் செக்யூர் பண்ணி இந்த டோர்னமெண்ட்ல வந்து நாக் அவுட் ஆகி வெளியே போறாங்க. ஹார்ட் லக்